இன்னைக்கு எபிசோட்ல கோபி பாக்யா கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காரு. கோவத்துல ரொம்ப வரம்பி மீறி பேசுறாரு. பழனிசாமியை கல்யாணம் பண்ணா என் அம்மா அப்பா பசங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. உன் விஷயத்துல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அந்த வீட்டு பையன் ஏன் இனியா பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு கேக்குறாரு. பாக்யாவும் இனியா உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் பொண்ணுதான், அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. கோபி கிளம்புனதுக்கு அப்புறம் பாக்யா செல்வி கிட்ட நீ இங்க பாத்துக்கோ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாக்யா கோபி சொன்ன விஷயத்தையும் பழனிசாமியோட அக்கா பேசின விஷயத்தையும் யோசிச்சுட்டே வண்டியில போயிட்டு இருக்காங்க. பழனிசாமியோட அம்மா கிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் பேசுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. பழனிசாமியோட அக்காவும் நேத்து பல விஷயம் பேசலாம்னு நினைச்சிட்டு வந்தோம், பேச முடியல, இன்னைக்கு பேசிடலாம்னு சொல்றாங்க. அப்புறம் பாக்யா கிட்ட என் தம்பி பழனிசாமிக்கு உங்க மேல விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களோட நட்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம்னு சொல்றாங்க. பாக்யா அவங்க கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் என் மனசுல இல்லைன்னு சொல்றாங்க. பழனிசாமி சார ஒரு நல்ல நண்பரா தவிர வேற எப்படியும் என்னால யோசிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவரை மட்டும் இல்ல, வேற யாரையும் என்னால வாழ்க்கை துணையா யோசிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நான் சார்கிட்ட இருந்து ஒரு நல்ல நட்பை மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன், அவரும் என்கிட்ட இருந்து அதை தான் எதிர்பார்ப்பாருன்னு சொல்றாங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி சாருக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும், நானே நல்ல பொண்ணா பாக்குறேன்னு சொல்றாங்க. பழனிசாமியோட அம்மா என் பொண்ணு ஏதோ அவ மனசுக்கு தோணுனதை கேட்டுட்டா, அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இல்லைன்றப்போ அதை பத்தி நாங்க இனிமே பேச மாட்டோம்னு சொல்றாங்க. நாங்க இப்படி உன்கிட்ட பேச போறோம்னு பழனிசாமிக்கு தெரியாது, நீ அவனை தப்பா நினைச்சுக்காதேன்னு சொல்றாங்க. பாக்யா அவங்க ரெஸ்டாரண்ட்ல பழனிசாமி அக்கா பேசினதையே நினைச்சிட்டு இருக்காங்க. பழனிசாமி கிட்டையும் இதை பத்தி பேசிடணும்னு நினைக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட் பில்லுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த கடைக்கு போறாங்க. பாக்யா அவர்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.